ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது பார்த்தீங்களா? இது ஒரு அரிய வகை பழம் மாதிரி தெரியுது இல்லையா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மரத்துல பழுத்த பப்பாளி பழம் தாங்க இப்படி இருக்கு. இது 5 விரல் வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா, பழம் வந்து பழுத்திருக்குங்க. ஆனா, நம்ம மரத்துல பழுக்கிற பப்பாளி பழம் எல்லாமே டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ஆனா, இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி தோல் சீவுறது, எப்படி சாப்பிட்றதுன்னே தெரியல. தோல் சீவுறது தான் கொஞ்சம் டாஸ்க்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம தோல் சீவிட்டு பழம் உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு ஆனா குட்டியா, ஆனா பார்க்குறதுக்கு ஒரு விதமா தான் இருக்கு. நம்ம சீவி பார்க்கலாம். ஆனா பழம் வந்து பார்த்தீங்கன்னா, டேஸ்ட் நல்லாருக்கும். நம்ம மரத்தில பழுக்கிறது எப்பவுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தோலு சீவியாச்சு. ஆனா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, தோல் வந்து சீவ முடியல. பார்க்குறதுக்கு உள்ள பார்த்தீங்களா, அப்படியே ரெட் கலர்ல அப்படியே இருக்கு. நம்ம பப்பாளி பழம் 2ஆ வெட்டுனோம்னா, நடுவுல பார்த்தீங்கன்னா, அந்த விதைகள்லாம் இருக்கக்கூடிய பள்ளம் இருக்கும். இதில எதுவுமே இல்லைங்க. பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே உள்ளுக்குள்ள எந்த ஓட்டையுமே இல்ல. இப்ப எப்படி இருக்கோ அப்படியே தான் இருந்துச்சு ஒவ்வொரு பீஸும். ஆனா சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லா உள்ள இருக்கு பாருங்க. பழம் பார்க்கறதுக்கே எப்படி தக தக தகன்னு சூப்பரா இருக்கு. எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழம் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.